இது பெரிய இடத்து விவகாரமா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதுல நீ தலையிடாத, முதல்ல கிளம்பு. யார் சார் அந்த பெரிய இடம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுமா. சொன்னா கேளுமா, கிளம்பு. ஜட்ஜு சங்கர நாராயணன் தானே அந்த பெரிய இடம்? அவரு பேரை சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல, நான் அவரோட பொண்ணு அபிநயா. மேடம், அப்ப இந்த தாலி? ஆமா, இது அவர் கட்டின தாலிதான். நானே சொல்றேன், அவர் இப்ப வெளியே விடுங்க. மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஜட்ஜ் ஐயாவோட உத்தரவு. அவரோட தயவு இல்லாம நாங்க எதுவும் பண்ண முடியாது மேடம். தயவு செஞ்சு கிளம்புங்க மேடம். முடியாது சார். வெற்றி மேல என்ன கேஸ் இருக்கு? எழுத்துப்பூர்வமா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எஃப்ஐஆர் போட்டுதான் உள்ள வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. இல்லனா கம்ப்ளைண்ட்டையும் எஃப்ஐஆரையும் காட்டுங்க, நான் போயிடுறேன். அது வந்து மேடம், சோ கம்ப்ளைண்ட் இல்லாம எஃப்ஐஆர் இல்லாம ஒரு மனுஷனை ஒரு நாள் ஃபுல்லா உள்ள வச்சிருக்கீங்க. இது சட்டவிரோதமான போலீஸ் கஸ்டடி. கேஸ் போட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? மேடம் மேடம், நாங்க என்ன இத நாங்களா மேடம் செஞ்சோம்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் கேஸ் போடுறேன். கோர்ட்டுக்கு வந்து நீங்களே அதை செய்யல, இன்னார் தான் செய்ய சொன்னாங்கன்னு தைரியமா சொல்லுங்க. அது எப்படி மேடம் முடியும்? உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ உடனே அவரை வெளியே விடுங்க. கொஞ்ச நேரம் லேட் பண்ணாலும் நான் நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் தர்ணால உட்காருவேன். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். அட்லீஸ்ட் உங்க ஃபாதருக்காவது நான் ஃபோன் போட்டு தரேன், பேசுங்க மேடம். ஓகே, நான் கமிஷனருக்கும் ஃபோன் பண்றேன், மீடியாவுக்கும் ஃபோன் பண்றேன். பரவாயில்லையா? அது மேடம், நீங்களாவது உங்க அப்பாட்ட கொஞ்சம் பேசுங்களேன். இப்போ அவரை வெளியே விட முடியுமா முடியாதா? சரி, அப்ப நான் கமிஷனருக்கு கால் பண்றேன். மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம். அப்ப அவரை வெளியே விடுங்க. அவனை ரிலீஸ் பண்ணீங்கயா? சரிங்க சார். என்ன சார் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? அடிக்க சொன்னாங்க, அவர் அடிச்சாரு. நீ அடிக்க சொன்னவங்கள கேட்கணும். ரியலி சாரி வெற்றி. என்னால தானே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையும். மன்னிப்பு அதானே? மன்னிச்சிட்டா போச்சு. உன்னை மன்னிச்சிட்டமா, நீ போ. சார், என்ன சார் இப்படி ஆகி போச்சு? என்கவுண்டர் தான் லட்சியம், லாக்அப் டெத் நிச்சயன்ற லெவலுக்கு போட்டு பாத்தீங்களே சார். ஒரு சின்ன பொண்ணு மிரட்டினோடனே விட்டீங்களே சார். பாவம் சார் நீங்க. எனிவே சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏட்டையா, உங்க செருப்பு சைஸ் என்ன ஏட்டையா? எதுக்கு? சும்மா சொல்லுங்க ஏட்டையா. 9ஆம் நம்பரு. ஏன் செருப்பு சைஸ் 9ஆம் நம்பர் தான். 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் ஏட்டையா. அதை அப்படியே அட்டையை போட்டு போலான்னு பாக்குறீங்களா ஏட்டையா? நைட்டு ஃபுல்லா பாருங்க, மாடுக்கு லாடம் கட்டுற மாதிரி கட்டிருக்கீங்க. நிக்க கூட முடியலையா? அந்த பின்னாடி இருக்க செருப்பு எடுத்து கொடுங்கயா. உங்களுக்கு வேணா புதுசு வாங்கி தரேன், அதை எடுங்க ஏட்டையா. யோ, அந்த செருப்பு எடுத்து கொடுங்கயா. ஓகே சார். யோ, அந்த செருப்பு எடுத்து கொடுங்க. என்ன உருட்டு? என்னது இது? ஹாக்கியெல்லாம் விளாண்டுருக்கீங்க? கோல். ரைட்டு சார், நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். உடம்ப பத்திரமா பாத்துங்க சார். வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. என்ன பர்ஸில் ஒரு 6200 ரூபா வச்சிருந்தேன், அது கிடைக்காது. பரவாயில்ல சார், என் பேரை சொல்லி பாப்பாக்கு எதனா வாங்கி கொடுங்க. ஆனா பர்ஸை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க சார். ஏன்னா ஆதார், லைசன்ஸ் எல்லாமே அதுல தான் சார் இருக்கு. இந்தடா சார். சார், என்ன சார் கைய வைக்கல போல? சூப்பர் சார். தங்க பதக்கம் சௌத்ரி சார். நீங்க இந்த நேர்மைக்காகவே உங்களுக்கு தங்க பதக்கம் குத்தணும் சார். வரட்டுமா சார்? டேய் இல்லடா. இன்னும் என்ன சார்? உன் பேரு, வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் ஏட்டையாக்கிட்ட கொடுத்துட்டு போ. ஃபோன் நம்பரையும் சேர்த்து கொடு. சார், போன் எங்க சார்? சார், போலீஸ் ஸ்டேஷன்ல போனை திருடிட்டாங்க சார். ஏட்டையா, போனை கொடுத்து விடுங்க ஏட்டையா. ஓ, அவர்கிட்ட இருக்கா சார் சட்டை? சார், யோ, சட்டை எடுத்து கொடுங்கயா. ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? ஓகே சார். யோ, இந்தயா கொடுத்து அனுப்பியா. வாங்க சார். டேய், ஓவரா பேசாதடா. இந்தா உன் போனு. கேட்டாதான் கொடுப்பீங்களா சார்? இந்தா அட்ரஸ், உன் பேர் எல்லாம் எழுதுதுல. என்னங்கய்யா,
இப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருந்தா நேத்து நைட் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இல்லையா? பாருங்க, 2 விரலுக்கு நடுவுல லத்தி வச்சு திருவுன்னு திருவுனீங்கல்ல, விரல்லாம் வீங்கி கிடக்கு. நான் எப்படிங்க எழுத முடியும்? சரி சொல்லி தொலை, நானே எழுதுறேன். அப்பா பேர் அரங்கநாதன், என் பேர் வெற்றி செல்வன், புது நம்பர் 13, பழைய நம்பர் 14, சிதம்பரனார் கோயில். இருப்பா ஐயா, மெதுவா சொல்லு, எழுத வேணாமா? ஓ, மெதுவா சொல்லுங்களா ஐயா? ஆ. நோட் பண்ணிக்கங்க. ஆ, இந்த மெதுவா போதுங்களா ஐயா? அப்படி சொல்லு. என் பேர் வெற்றி செல்வன், அப்பா பேர் அரங்கநாதன், சிதம்பரனார் கோயில் தெருங்கய்யா. டேய் கேக்குற மாதிரி சொல்றா. ஓ, சாரிங்கய்யா எழுதிங்கய்யா. எழுதிக்கங்கய்யா. நம்பர் 4/3. சரி. லட்சுமி நகர், சின்ன காஞ்சிபுரம். சரி சரிங்க ஏட்டியா. சரி. நான் வரட்டுமா? இதுதான் உங்களுக்கு செட் ஆகாது. அத வைப்பா, சும்மா ஏதாவது கையில எடுத்துக்கிட்டு வரட்டாங்கய்யா. சார் பாப்போம் சார். போடா. தேங்க்யூ. ஏய் பாத்து நாங்க நடந்து போவோம். பரவாயில்லையே, போட்டு தள்ளிட்டு பால் ஊத்துறப்ப வந்து பாப்பேன்னு நினைச்சேன். உனக்கு மனுஷத்தன்மெல்லாம் இருக்கு, முன்னாடி வந்து காப்பாத்திட்ட. எனிவே தேங்க்யூ. பட்டா ஒரு நிமிஷம். என்ன? என்ன வீட்ல விடுறியா? எந்த ஊரு நீ? இந்த ஊர் தான். ஏன் உன் வீட்டு அட்ரஸ் தெரியாதா? தெரியுமே. தெரியும்ல, அப்ப வந்த மாதிரியே வீட்டுக்கு போ. உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு நான் என்ன நீ வச்சாலா? ஆளுகளை பாடுறா. அப்புறம் போற வழியில உன் கழுத்துல தூங்கிட்டு இருக்குல்ல, இதை குப்பை தொட்டியில வீசிட்டு போ. இது உன் கழுத்துக்கு அசிங்கமா இருக்கு, சரியா? தம்பி, உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரா? என்னாச்சு? 2 லட்சம் பணம் தம்பி. என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் தம்பி. பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சேன். இறங்குறப்ப ஏதோ ஒரு ஞாபகத்துல பணத்தை விட்டுட்டு இறங்கிட்டேன் தம்பி. ஆட்டோ போனதுக்கு அப்புறம் தான் பணம் போனதே தெரிஞ்சிச்சு தம்பி. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன் தம்பி. ஆட்டோ எங்க பிடிச்சிங்க? அதான் பேங்க் வாசல் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல தம்பி, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய கோயில் வீதி, அங்கதான் தம்பி. ஓ, அந்த ஆட்டோ ஸ்டாண்டா? ஆமா தம்பி. ஆமா, டிரைவர் எப்படி இருந்தான்? எதுக்கு தம்பி? சும்மா சொல்லுங்க. ஆள் ஒல்லியா குள்ளமா பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தான் தம்பி. முடி உள்ள வச்சிருந்தானா? ஆமா, அதே தம்பி தான். தாடி வச்சுட்டு மீச இல்லாம இருந்தானா? ஆமா தம்பி, அவனே தான். ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா வணக்கண்ணா, எப்படா வெளியில வந்த? அதெல்லாம் விடு. என்னடா அது? கஸ்டமர் ஒரு பொருளை வண்டியில விட்டா திருப்பி போய் கொடுக்க மாட்டியா? எப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. நான் தாண்டா அவரை மடக்கி வச்சிருக்கேன். அண்ணா நானும் அங்கதானே வந்துட்டு இருக்கேன். பெரியவரை தேடி பார்த்தா ஆளை காணோம். சரி ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இது வந்துடுறேண்ணே. சரி சீக்கிரம் வா. வந்துடுறேண்ணே. பெரியவரே, பணத்தை பையன் எடுத்துட்டு வரான். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. புதுசா கல்யாணம் பண்ணவங்களா நீங்க 2 பேரும்? தம்பதி சகிதமா 10 புள்ள பெத்துக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ஏன் பெருசு, பணம் இருக்கிற பையன் எப்படி விட்டு வர்றது? பிடிங்க, பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் சரியா இருக்கும்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீயும் நல்லா இருக்கணும்பா. ரொம்ப நன்றி தம்பி. Right. நான் வரேன் தம்பி. கிளம்புங்க. வரேன். டேய், டைம் ஆச்சு, போலாமா? போலாண்ணே. என்ன செட்டில் வாண்ணே, உன்னே ஏய், கூடாமலையா? அப்ப நான் எங்க போறது? கிளம்புவியா? காத்து வரட்டும். ஏட்டையா, எத்தனை மாசம்? உன் காலை உடைச்சதுக்கு போல வாயை உடைச்சிருக்கணும்டி. மேடம் 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 மேடம், என்ன ஒரு சார்? நிமிஷம். அவன் போயிட்டானா? இப்பதான் போனாரு. போயிட்டானா? உங்க அண்ணன் வந்துகிட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணார் மேடம். அவனை போய் விட்டுட்டீங்களே. வணக்கம் சார். அபி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக அவனை வெளியே விட சொன்ன நீ? அவன் எந்த தப்பும் பண்ணல, அதனால வெளிய விட சொன்னேன். அபி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். அவனை போய் சும்மா விட்டுருக்க? எஸ் சார், இவதான் சொன்னானா? உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? இந்த சின்ன பொண்ணுக்கு பயந்து அந்த அக்யூஸ்ட வெளியே விட்டுருக்கீங்க. நான் என்ன சார் பண்ண முடியும்? இவங்க பேசுற பேச்சு அப்படி சார்.
சரி கால் பண்ணதான் பண்ணீங்க, அவனை விடுறதுக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கலாம்ல. இவங்க கால் பண்ண விட்டாதானே சார் மிரட்டுன்னு அப்படி மிரட்டுறாங்க சார். அவனை விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க அமைதியாவே ஆனாங்க. அபி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவன் ஒரு பொறுக்கி ரவுடி. அவனுக்கே அதுக்கு நீ ஸ்டேஷன் வரைக்கும் வர? எந்த காரணத்துக்காகவோ என் அப்பாவையோ அண்ணனையோ கொலைகாரன மாற நான் விட மாட்டேன். ஏங்க நம்ம இங்க பேச வேணாம், எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வா அபி போலாம். வா. பெத்த அப்பனுக்கு எதிராவே வேலைய ஆரம்பிச்சிருக்கா. என் எதிரி கூட இந்த வேலையை செய்ய மாட்டான், இவன் செஞ்சிருக்கா. இனி நான் என்ன பண்ணுவேன்? வெளியே எப்படி முகத்தை காட்டுவேன்? என்னாச்சுங்க? என்னாச்சா? போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் அவன் என் புருஷன் சொல்லி வாதாடி அவனை வெளியில கொண்டு வந்திருக்கா. இதை விட வேற அவமானம் எனக்கு என்ன வேணும்? வா அபி. போ. அபி 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 ராசாத்தி, என்னடா ஆச்சு? சரி வாமா, வாங்க போலாமா? உள்ள போலாமா? அங்கே நில்லு. அப்படியே போயிரு. இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடமே கிடையாது. போயிடு. எங்க எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாங்க. நீ வா அபி. அவளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தாலியை கழட்டி வீசி எறின்னு ராத்திரி பூரா கெஞ்சியாச்சு. அது இதுன்னு பேசி கழட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்ப என்னடா என்ன கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. அந்த ரவுடி பையல காப்பாத்தி இருக்கா. சித்தப்பா நான் போறதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சித்தப்பா. என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இவ உள்ள வந்த உடனே போன் பண்ணி சொல்லி இருந்தா நாம ஏதாவது சொல்லி தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. எல்லாம் இவ பண்ற வேலை. என்ன எனக்கு எதிரா போராடுறியா? சங்கர நாராயணனை ஜெயிச்சிடலான்னு பாக்குறியா? நான் யாரையும் ஜெயிக்கணும்னு நினைக்கலப்பா. என்னால ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மண்ணாங்கட்டி உசுரு? அவன் என்ன நாட்டுக்காக போராடின தியாகியா? இல்ல ஊருக்கு உழைச்சு சம்பாரிச்ச காசு எல்லாம் மக்களுக்கு கொடுத்தானா? அவன் ரவுடி தானே. ஊரே மண்ண மாதிரி தூத்துற புறம்போக்கு தானே. செத்தா என்னங்கிற? என்ன அபி இதெல்லாம்? அப்பாவை விட அந்த ரவுடி உனக்கு எந்த விதத்துல வசதியப்பட்டா சொல்லு. எவ்வளவு தைரியம், எவ்வளவு திமிரு! ஸ்டேஷன் வரைக்கும் போய் போராடி அவனை மீட்டுட்டு வந்திருக்கா. இதுல என் பொண்ணு வேற தைரியமா சொல்லிருக்கா. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஜட்ஜுங்கிற பெருமை கௌரவம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல நொறுக்கி போட்டு வந்திருக்கா. இத நான் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயமா நினைக்கலப்பா. ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் நினைக்கிறேன். என்னத்தை நினைச்சு கிழிச்ச? எனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய போலீஸ்காரனா இருந்தாலும் அடங்கி ஒடுங்கிதான் நடப்பான். போலீஸே பயந்து பழிவா நிக்கிறாங்கன்னா ஒரு குற்றவாளி எப்படி எல்லாம் பயந்து நிப்பான்? எவ்வளவு பெரிய ஜட்ஜி நானு, என் பொண்ணு நீ போய் ஒரு ரவுடி பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என் பேரு என்னத்துக்காகிறது? அக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு? எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்கிறவ நீ இன்னைக்கு இவ்வளவு மோசமா வந்து நிக்கிறியே. திமிருடா, எல்லாம் திமிரு. அவனை புருஷனாவே நினைச்சிட்டியா நீ? அதுக்காகத்தான் இந்த மஞ்ச கயத்தை கழட்டாம போராடுறியா? அபி நீ பண்றது பைத்தியகாரத்தனத்தோட உச்சகட்டம், இல்லனா ஆணவத்தோட உச்சகட்டம்னு சொல்லும். 1000 தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு அவன் ஒரு பெரிய அயோக்கியன்னு. இப்ப கூட உனக்கு அவன் மேல வெறுப்பு வரல? அப்பாவே அவனுக்காக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டியா நீ? அவன் நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப சொல்றேன், அந்த தாலியை கழட்டிடு. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வரலாம், வாழலாம். என்ன சொல்ற? மாட்டேன்பா. இந்த தாலியை நான் கழட்ட விட மாட்டேன். மாட்டேன்னு சொல்றவளே எதுக்கு மறுபடியும் கட்டாயப்படுத்துறீங்க இளையவரே? இது நியாயமா இருக்கா உங்களுக்கு? அண்ணி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். தாலி புனிதம்தான், முக்கியம்தான். ஆனா அதை கட்டினவன் எவங்கிறது முக்கியம் இல்லையா? இப்படியா முட்டாள்தனமா மஞ்ச கயித்துக்காக ஒரு பொறுக்கி பின்னாடி ஓடுவா? அத்தை, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க அபி பக்கம் நிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பெரிய தப்பு அத்தை இது. முதல்ல உங்களை அபி கிட்ட பேச விடக்கூடாது. இது இவ்வளவு பெருசானதுக்கு காரணமே நீங்க தான். போதும். இப்ப எதுக்காக பெரியம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க? பண்பாடு கலாச்சாரம்னு பெரியம்மா மட்டும் தான் சொல்லி வளர்த்தாங்களா? நீங்க யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலையா? அப்பா,
தர்ஷன் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சொன்னீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அமெரிக்கால இருந்து இங்க வந்து அவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடியானேன். நீங்க சொல்றத செஞ்சா அது பண்பாடு, தர்மப்படி நான் நடந்துகிட்டா அதுக்கு பேர் பைத்தியக்காரத்தனமா? நிச்சயம் பைத்தியக்காரத்தனம் தான். இப்படி ஒரு தாலி உன் கழுத்துல தொங்கறத பார்த்தா தர்ஷன் எப்படி உன் கழுத்துல தாலி கட்டுவான்? அவன் மட்டும் இல்ல, வேற எவனா இருந்தாலும் உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டான். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. எதுக்கு கட்டணும்? கல்யாணம்ங்கிறது ஒரு தடவை தான் நடக்கும். தாலியும் ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு தடவை தான் ஏறணும். எனக்கு ஏறிடுச்சு. இவர் இத தாலின்னு கூட சொல்ல முடியாது பை. போற போக்குல எவனோ ஒரு பொறுக்கிய கட்டின குப்பை இது. கல்யாணம்னா மந்திரம் சொல்லணும், அக்னி சுத்தணும், அம்மி மிதிக்கணும், அருந்ததி பார்க்கணும், ஐயர் வைக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம நடந்த இந்த கொத்த கல்யாணம்னு சொல்றது கேவலமா இருக்கு. அந்த கோயிலை பத்தி தெரியுமா உனக்கு? எல்லார் கல்யாணமும் எனக்கு நடந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எத்தனையோ ஆயிரம் பேரு சாமி சன்னதி முன்ன நின்னு தாலி கட்டிட்டு அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்நாள் பூரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணம் இல்லனா அப்ப அங்க நடக்கிற 1000 கல்யாணமும் அந்த மாதிரி தானே நீ சொல்றியா? அங்க தாலி கட்டுற 1000 மாப்பிளையும் பொறுக்கி கிடையாதே. சாமி சாட்சி இல்லாத சம்பவத்தை நான் கல்யாணம்னு ஒத்துக்க மாட்டேன். கோவில் இல்லாத சாமியாப்பா? கோயில்ல நடந்த கல்யாணத்துக்கே சாமி சாட்சி இல்லன்னு சொல்றீங்களா? மண்டபத்துல வச்சு கல்யாணம் நடந்தாலே சாமி சாட்சி இருக்குனா அப்ப கோயில்ல நடக்கிற கல்யாணத்துக்கு மட்டும் சாட்சி இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்படி என்ன சம்பிரதாய சடங்கு உன் கல்யாணத்துல நடந்துச்சு சொல்லுக்கா பாக்கலாம். எங்கேயோ நடக்கிற கல்யாணத்துக்கு தான் இந்த சம்பிரதாயம் சடங்கு எல்லாமே. கோவில் அதெல்லாம் தேவையே இல்ல. அங்க சாமி தான் சம்பிரதாயம், சாமி தான் சாட்சி, சாமி தான் எல்லாமே. இன்னும் சொல்ல போனா அங்க கட்டுற தாலிக்கு தான் வேல்யூ அதிகம். அப்படி ஒரு தாலி தான் இது. இவ்வளவு பேசுறியே, உன் கழுத்துல தாலி கட்டணும் பேர் என்ன? அவன் எந்த ஏரியா? அவன் அம்மா அப்பா யாரு? என்ன பண்றாங்க? அவங்க பரம்பரை என்ன? அவன் சரித்திரம் என்னன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? எதுக்குப்பா தெரியணும்? சப்போஸ் இது நடக்காம போயிருந்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் பார்த்து தர்ஷன் வேண்டாம் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அவன் பேரை கேட்டிருப்பேனா இல்ல ஃபேமிலியை பத்தி கேட்டிருப்பேனா சொல்லுங்க. அபி அப்பாவே ஏத்து பேசுறியா உன்ன? டேய் என்னடா? நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதுவும் கோயில்ல வச்சு நடந்துருச்சு. இது சாதாரண தாலி இல்ல, அம்மன் கழுத்துல இருந்த தாலி. இதுதான் எனக்கு முக்கியம். ஒரு குப்பைக்கு நீ என்ன பேர் வச்சாலும் அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. முதல்ல அத நீ கழட்டி வீசினாதான் நீ எனக்கு தங்கச்சி. அண்ணா, இது அம்மன் கழுத்துல இருந்த தாலி. இதை நீ மதிக்கலனா நீ அந்த திருநான்காத்த அம்மனையே மதிக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ நீ இதை கழட்டி வீச மாட்ட? மாட்டேனா? இத கட்டினவன் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தாலியை எவன் கட்டினானோ அவன் தான் என்னோட புருஷன். இந்த தாலி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல தான் இருக்கும். ஏய், அப்படின்னா இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. நீ போலாம். இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அந்த மஞ்ச கைத்துக்கு தகுதி இல்ல. அதுவும் கழுத்துல தான் இருக்கும்னா உனக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தகுதி இல்ல. அந்த கயத்தை கழட்டி போடாம நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அவுட். கெட் அவுட். கெட் அவுட். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம பொண்ணுங்க. அப்பா என்ன பண்ணாலும் நம்ம அபி அக்காப்பா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்படின்னா அவளை தாலியை கழட்டிட்டு வர சொல்லு, நான் உள்ள சேர்த்துக்கிறேன். அபி நீ ஏண்டி இவ்வளவு அடம் பிடிக்கிற? அப்பாவே சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்குடா? ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா, தாலிதான் தெய்வம்னு எனக்கு சொல்லி கொடுத்த நீங்களே இப்ப என்ன தாலியை கழட்ட சொல்றீங்களா? இது எந்த விதத்துலமா நியாயம்? பாத்தியா, எவ்வளவு சொல்லி இவ கேக்குறாளா? அப்ப இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு அகம்பாவம் இருக்கணும். ஐயோ, இப்ப நான் யாரு பக்கம் பேசுறதுனே தெரியலையே. ஐயோ கடவுளே. அக்கா, அம்மா எப்படி அழுறாங்க, அப்பா எப்படி மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இது எல்லாத்தையும் விட உனக்கு அந்த மஞ்சள் கயிறு தான் முக்கியமா போச்சுல? வேண்டாம் அபி, அப்பா சொல்றதை கேளுமா. நீ ஏன் பொண்ணுடா, நீ ஏன் பக்கத்துல இருக்கணும். அபி, அப்பா சொல்றதை கேளுமா. பெரியமா, என்ன பெரியமா இது? தாலி எவ்வளவு முக்கியம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஏன் பெரியமா சொல்லி கொடுக்காம விட்டீங்க? இத நான் கழட்ட மாட்டேன் பெரியமா, எனக்கு இதுதான் முக்கியம்.
இதுல என்ன தப்பு இருக்கு பெரியம்மா? நீங்களே சொல்லுங்க. இல்லடா கண்ணு, சத்தியமா சொல்றேன், நீ செய்யறதுல எதுவுமே தப்பு இல்ல. நீ செய்யறதா சரி. இங்க யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இது உன் கழுத்திலேயே இருக்கட்டும். எல்லாம் அந்த திருநா காத்தவ பாத்துக்குவா. உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு நாள் அவளை தப்பான வழியில நடத்த மாட்டேனா. அவ செஞ்சதுதான் சரி. இதுக்கு மேல உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐயோ அக்கா, அக்கா, நீங்களும் என்ன கை விட்டுட்டு போறீங்களே. இப்ப நான் யாரை வச்சு இவ மனசை மாத்த முடியும்? பத்மா, நீ அழுது எந்த பிரயோஜனம் இல்ல. உன் பொண்ணு மனசு கல்லா போயிடுச்சு. எந்த கண்ணீரும் அதை கரைக்குமான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு 2 சாய்ஸ் தான். இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் அவ வரணும்னா தாலி இல்லாம ஏன் பொண்ணா வரணும். ஐயோ, இந்த வீட்டுல இருந்து அவ கோயிலுக்கு புறப்பட்டு போனாலே அதே மாதிரி திரும்பி வந்தா இந்த வீட்டுக்குள்ள வரலாம். இல்ல தாலிதான் முக்கியம், அவன் கூட தான் வாழ்வேன்னு சொன்னா அவ அப்படியே போயிடலாம். ஐயோ என்னங்க, நீயே கேட்டு சொல்லு. அபி, ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா சொல்றது கேளுடி, அதை கைட்டி எரிஞ்சிரு. நான் சொல்றது கேளுமா. இல்லம்மா, நான் கழட்ட மாட்டேன்.